ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கௌதமி பேசுகிறேங்க. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற பலாமரங்க. பெரிய மரமெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன மரம் தாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்குறேங்க அந்த பலாமரம். இந்த பலாமரம் நாங்கள் நர்சரியிலலாம் வாங்கி வைக்கலிங்க. இது எப்படின்னா, நம்ம சாப்பிட்டு அந்த விதையை போட்டு அதில் முளைச்சி வந்த மரம் தாங்க இந்த பலாமரம். 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த மரம். இதோட வயசு 10 வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சுங்க. இப்படி நிறையா பிஞ்செல்லாம் இருக்குங்க. நிறைய வருஷம் பார்த்திங்கன்னா இப்படி நிறைய பிஞ்செல்லாம் எடுக்குதுங்க. ஆனால் என்ன காரணங்கன்னா, அந்த பிஞ்சு இந்த மரத்தில் நிற்கிறது இல்லைங்க. அது கருகி அப்படியே கீழே விழுந்துருதுங்க. அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியலிங்க. நம்ம அந்த மருந்து கடையில் போய் கேட்டோம்னா அவங்க உரம் உரச்சத்து கம்மியாக இருக்குங்க மரத்துக்கு, அதனால் நீங்கள் உரம் வைங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் வைக்கலைங்க, எனக்கு இயற்கையாகவே வர்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க. பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க இந்த மாதிரி. இந்த சீசன் வரும்போதே மாசி, தை மாதம் மாசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயில் நிறையா அங்கங்கே பார்த்திங்கன்னா பிஞ்சு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பிஞ்சு இருக்குன்ட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு பழம் 2 பழம் நின்றுருந்தாங்க கூட நமக்கு இந்த மரம் இப்படியோ கண்டிப்பாக காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்போது ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குங்க. எப்போ இருந்தாலும் இந்த மரத்துலேருந்து கண்டிப்பாக பலாப்பழம் பொறிப்போம் அப்படிங்கிற மாதிரிங்க. ஆனால் என்ன காரணங்கன்னா பார்த்திங்களா, இப்படி இந்த பிஞ்சு இப்படி கருகி போயிடுதுங்க. இந்த பிஞ்சுலேயே இப்படி கருகி போயிடுதுங்க பலா பிஞ்சுங்க. அது என்ன காரணம்னு தெரில. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டுங்க. நாங்கள் அந்த கிளைகளையெல்லாம் எப்போவுமே கவாத்து பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அது இயற்கையாக அதனால் அப்படியே விட்டுட்டாங்க நாங்களும் ஆனால் பலாமரம் வைக்கிறவங்களாம் இந்த வாதுகளையெல்லாம் கவாத்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரிலிங்க. இந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மரம் ஃபுல்லாகவே நிறைய பிஞ்செல்லாம் விடுங்க. மரமெல்லாம் அளவான சின்ன மரம் தாங்க, பெரிய மரமெல்லாம் இல்லைங்க. இப்போலாம் சீசனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் பலா மரத்தில் நிறைய பலாக்காயெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் எங்களுக்கு வருஷம் அது ஒரு கனவாகவே போயிடுச்சுங்க. இந்த வருஷம் பலாக்கா பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரியே போயிடுச்சுங்க. இப்போ அந்த பலாக்கா வரும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லைங்க. அது எப்போ பிடிக்குமோ அப்போ பிடிக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேங்க. அது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால அப்படியே விட்டுட்டேங்க. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பிஞ்செல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா. இப்படி தான் இருக்குதுங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரி பிஞ்சு இருக்குது. அத்தனை பிஞ்சு என்ன ஆயிருன்னா அது கருகி போய் அப்படி கீழே விழுந்துருதுங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாராச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உரமோ இல்லை வேறு ஏதாச்சும் வழியில் அந்த பிஞ்சு நிற்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறேங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மரம் வச்சுருக்குறேன், ஆனால் ஒரு பலாப்பழம் சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. கண்டிப்பாக நான் ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. எப்போ இருந்தாலும் இந்த மரம் நம்மளுக்கு அதோட பலனை கொடுக்கும் அப்படின்ட்டுங்க. நாங்கள் எப்போவுமே சாப்பிட்டு அந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த விதையை தூக்கி எங்கேயுமே அக்கட்ட போட மாட்டேங்க. அதுலேருந்து ஒரு மரம் உற்பத்தி பண்ணணும், உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் தான் எப்போயுமே ஒரு மாமரமாக இருந்தாலும் பலாமரமாக இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு விதையை ஒரு இடத்துல போட்டு முளைக்க வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்துல நம்ம அந்த கண்ணை வச்சிட்டோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வச்சேங்க. கண்டிப்பாக பலன் கொடுக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை நிறையா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன இதுக்கு உரம் போட்டால் இந்த மாதிரி பிஞ்சு நிற்கி அப்படிங்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க.